ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலை அப்படிங்கும்போது பரவாயில்ல, நம்மளால் வந்து அதை சமாளித்து கொள்ள முடியும். நல்ல ஓரளவுக்கு தூக்கம் வரும். ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கிட்டுனாச்சு தூங்கிடுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் ஆக பசி எடுக்குதுன்னா தூக்கம் சரியாக வராது. சில பேத்துக்கு முத நாளே தூக்கம் வராது. நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இரவு நேர உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி ஒரு விதமான அசதி உடலில் காணப்படும். அப்படியே வயிற்ற கிள்ற மாதிரியான உணர்வு, அதனால் தூக்கம் வராது. அப்போ அது ஒரு ஏக்கம், எனக்கு இந்த உடலுக்கு வந்து உணவு வேண்டும் அப்படிங்கிற ஏக்கத்தின் காரணமாக அந்த தூக்கமானது நமக்கு வருவதில்லை. அதே போல தான் அந்த மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது பசித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு பசி அங்கே உடலில் இருக்கணும். இறைவனை பற்றிய தேடுதலில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த பசியானது நமக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக அப்பயுமே உறக்கம் வராது. அதாவது உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உறங்கும் நிலைக்கே செல்லாது, அறியாமையால் சூழப்படாது. எப்படியாவது கண்டிப்பாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் அது உறங்காமல் இருந்து உள்ளே வந்து தேட ஆரம்பிக்கும். கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும் அல்லது நிறைய விஷயங்களை செய்து தேட ஆரம்பிக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கொள்கையாக கொண்டு விட்டால் அந்த கொள்கையை முடிக்கும் வரையிலும் இறைவனின் துணையுடன் நாம் தொடர்ந்து முன்னேறும் போது அக்காரியமானது நிறைவு பெறும். அதே போல்தான் இறைவனை பற்றிய தேடுதலிலும் இறைவனையே நீங்கள் உள்ளே தேட வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியமே. இறைவனோட அந்த அனுகிரகத்தால் அவர் துணை இருக்கும் போது கண்டிப்பா அது சாத்தியமாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து தேடுங்கள் 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 என்று சொல்கின்றோம். எதை தேடுவது என்று தெரியாமலே தேடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் எதுவுமே வெளிப்படையான விஷயங்கள் அல்ல. நாம் பார்ப்பது எல்லாம் வெளிப்படையான விஷயங்கள் அல்ல. சூட்சமமாக மறைபொருளுடன் கூடிய எல்லா விஷயங்களையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல பெரியவங்க சொல்லும் போது உடலின் இயக்கங்களை முதலில் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதய துடிப்பு, உள்ள இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை தான், வேற எதுவும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே கவனித்து பழகும் பொழுது மூச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதையும் கவனிக்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது அதை சொல்வதற்கு வார்த்தையே இருக்காது. அதனால தான் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ சொன்னோம், அந்த பசித்திரு அப்படின்னா ஒரு வேட்கை. நீ அடைய வேண்டும் என்ற விஷயத்தை அடையும் வரையிலும் விடாதே, தொடர்ந்து முன்னேறு, கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்ட்டு.